ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்சிஎம் மெத்தடில் இருக்கிற சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாங்க. நீங்கள் நம்மளோட பார்ட் 1 வீடியோ இன்னும் டைம் அண்ட் ஒர்க்கில் பார்ட் 1 வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். சரி, ஓகேங்க. இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். A can do a work in 6 days and B can do in 9 days. How many days will both take together to complete the work? ஓகேங்க, ஆக்சுவலாக வந்து இது நம்ம பார்ட் 1ல எக்ஸாம்பிள் சம் பார்த்த மாதிரியே தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா A வந்து ஒரு ஒர்க்கை 6 daysல கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதே சேம் ஒர்க்கை வந்து B வந்து 9 daysல கம்ப்ளீட் பண்ணுறாருங்க. அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாம என்னங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்னங்க பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6க்கும் 9க்கும் வந்து எல்சிஎம் எடுப்போங்களா? ஸோ 6க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 18ங்க. ஓகேங்களா? இந்த 18 வந்து நம்ம ஒர்க் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்மளோட இப்போ ஒர்க் என்னங்க 18. ஓகேங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 ஒர்க்கு வந்து ஏ வந்து 6 டேஸில் முடிக்கிறாருன்னா ஸோ இப்போ பெர் டேக்கு ஒரு டேக்கு ஏ வந்து 3 ஒர்க்ஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? பிகாஸ் 18/6 3. ஓகேங்களா? ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பெர் டேக்கு எத்தனை ஒர்க்குங்க பண்ணுறாரு? 2. இல்லை 18/9 வந்து 2 தானுங்க. ஸோ அதனால் வந்து பெர் டேக்கு 2 ஒர்க்ஸ் பண்ணுறாரு. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பெர் டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ 2 பேர் ஜாயிண்டாக இப்போ இங்கே என்னங்க கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் வில் டேக் போத் டேக் டுகெதர் டு கம்ப்ளீட் த ஒர்க்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஏபி ஜாயிண்டாக ஒர்க் பண்ணால் பெர் டேக்கு 5 ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 18 ஒர்க்ஸ் வந்து இவங்க எத்தனை நாளுங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஸோ 18/5 என்னங்க 3.6. ஓகேங்களா? 3.6 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேங்க. இப்போ இந்த சம் வந்து பாருங்க. A can do a piece of work in 15 days and B can do in 20 days. If they together work on it for 4 days, then the fraction of work left is. இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த 2 சம்மோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க. ஸோ இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை 15 டேஸில் பண்ணுறாரு. ஸோ பி வந்து அதே சேம் ஒர்க்கை 20 டேஸில் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 60 இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 60 வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம்? இங்கே பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு தந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே 60 வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்குன்னு வந்து நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 60 ஒர்க்ஸ் வந்து ஏ வந்து 15 டேஸில் பண்ணுறாருன்னா அப்போ பர் டேக்கு எத்தனை ஒர்க்குங்க பண்ணுறாரு? 4 இல்லைங்களா? ஸோ தென் வந்து பி வந்து சேம் இதே 60 ஒர்க்கை வந்து 20 டேஸில் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பர் டேக்கு வந்து 3 ஒர்க்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ 2 ஜாயிண்டாக ஒர்க் பண்ணால் வந்து எவ்வளோ ஒர்க்குங்க பண்ணுறாங்க? பர் டேக்கு 7 இல்லைங்களா? 4 + 3. ஓகேங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 4 டேஸ் வந்து ஒரு ஜாயிண்டாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ 7 × 4 28 ஒர்க்ஸ். ஸோ இப்போ வந்து 60ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 ஒர்க் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ லெஃப்ட்னு தான் கேட்கறனால ஸோ வந்து 60 - 28 என்னங்க 32 ஒர்க்ஸ். 32 ஒர்க் தான் இவங்க ரிமைனிங் விட்டு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 60 வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 32 வந்து என்னங்க, அதாவது 60 வந்து 100%ங்க. ஸோ 1ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ வந்து அப்போ 32 வந்து என்ன ஃப்ராக்ஷன் என்னங்க வரும்? 0.4667. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது 61 அப்படின்னா 32 வந்து 0.4666. ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ABC கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 12, 24, 36 டேஸ். அதாவது சேம் ஒர்க் தாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். எ பீஸ் ஆஃப் ஒர்க், அதாவது சேம் ஒர்க்கை ஏ இண்டிவிஜுவலாக பண்ணால் தனியாக பண்ணால் 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதே சேம் ஒர்க்கை பி வந்து இண்டிவிஜுவலாக தனியாக பண்ணாருன்னா 24 டேஸ் எடுத்துக்கிறாருங்க. ஸோ அதே சேம் ஒர்க்கை சி வந்து தனியாக பண்ணும்போது 36 டேஸ் எடுத்துக்கிறாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒர்க்கை வந்து 3 பேர் டுகெதராக பண்ணால் எத்தனை நாள் எடுத்துக்குவாங்க அப்போ நம்ம கேட்குறாங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் தாங்க. பட் இங்கே வந்து எல்சிஎம் வந்து 2 நம்பருக்கு எடுக்கிறதுக்கு பதிலாக 3 நம்பருக்கு எடுப்போம். ஓகேங்களா? இப்போ 12, 24, 36 இந்த 3 நம்பருக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்னங்க வரும்? 72. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 72/12 பண்ணி பாருங்க 6. ஓகேங்களா? ஸோ 72/24 வந்து 3. ஸோ அந்த வந்து 72/36 வந்து 2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பர் டேக்கு ஏ வந்து 6 ஒர்க்ஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பர் டேக்கு பி வந்து 3 ஒர்க் பண்ணுறாரு, சி வந்து 2 ஒர்க் பண்ணுறாரு. அப்போ ஜாயிண்டாக பண்ணால் பெர் டேக்கு இவங்க எத்தனை ஒர்க்குங்க பண்ணுவாங்க? 6 + 3 + 2 11 இல்லைங்களா? ஸோ 11 ஒர்க்ஸ் பெர் டே பண்ணுறாங்க. இங்கே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் எவ்வளோங்க? 72. ஸோ அப்போ 72/11 பண்ணீங்க அப்படின்னா 6.5 டேஸ் எடுத்துக்கிறாங்க இவங்க 3 பேர் ஜாயிண்டாக அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்ச் தான். அதாவது 2 பேருக்கு பதிலாக 3 பேர் கொடுத்தாங்கன்னா எப்படி எடுத்துக்கணும்னு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஸோ 3 பேருக்கு பதிலாக 4 பேர் 5 பேர் எத்தனை பேர் தந்தாலும் வந்து சேம் இதே ப்ரொசீஜர் தாங்க. நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிற டேஸான அந்த நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் போகலாங்க. ஓகேங்க. இப்போ பாருங்கள். A and B can do a work in 12 days. B and C can do it in 15 days. And C and A can do it in 20 days. If A, B, C work together, they will complete in X days. ஸோ இங்கே வந்து பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கிறாங்க. அதாவது A and B 2 பேர் ஜாயிண்ட்டாக ஒரு ஒர்க்கை பண்ணால் 12 டேஸ் எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி B and C இவங்க 2 பேர் ஜாயிண்ட்டாக அதே சேம் ஒர்க்கை இவங்க பண்ணும்போது 15 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். C and A ஓகேங்களா? இவங்க 2 பேர் ஜாயிண்டாக பண்ணால் அதே சேம் ஒர்க் இவங்க பண்ணும்போது
20 டேஸ் எடுத்துக்குவாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இவங்க 3 பேர் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ண இங்கே எப்படிங்க எடுத்துக்குவாங்க? ஸோ நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பளம் இவங்க எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேஸுக்கு மட்டும் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்த நம்பரை வந்து நம்ம ஒர்க்குன்னு அசியூம் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து இப்படி 2 பேர் ஜாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ சேம் அதே மாதிரி டேஸுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுங்க. 12, 15, 20 எல்சிஎம் எடுத்து 16 சொல்கிறாங்க ஓகேங்க. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க A+B வந்து பர் டேக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு டிவைட் பண்ணிப்பாங்க. 60/12 வந்து 5 ஓகேங்களா? B+Cக்கு 4 வந்து C+Aக்கு 3 ஓகேங்களா? ஸோ இப்போ இது 3யுமே ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண என்னங்க வரும்? A+B + B+C + C+A. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 5 + 4 + 3 12 ஓகேங்களா? ஸோ இங்கே என்னங்க ஆகும்? 2 A இருக்குங்களா? இங்கே ஒரு A, இங்கே ஒரு A ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் 2 B இருக்குது, அதே மாதிரி 2 C. ஸோ இப்போ 2A 2B 2C எடுத்துக்கலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 மட்டும் காமனாக எடுத்துக்கங்க ஓகேங்களா? காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா A+B + C. இப்போ கிட்டத்தட்ட நமக்கு தேவையானது கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 அப்படின்ற பக்கம் டினாமினேட்டர் கொண்டு போனோம்னா இங்கே 6 ஆயிரும் இல்லைங்களா? ஸோ A+B+C வந்து கம்பைண்டாக ஒர்க் பண்ணும்போது 6 ஒர்க்ஸ் பெர் டே பண்ணுறாங்க. நாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் என்ன? 60. ஸோ அப்படிங்கும்போது இவங்க எத்தனை டேஸ் எடுத்துக்குவாங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? 60/6 இஸ் ஈக்குவல் டு 10 டேஸ் எடுத்துக்குவாங்க இவங்க A+B+C 3 பேர் ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சும்மா கேஷுவலாக பாருங்கள், உங்களுக்கு புரியும்.